உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி நாளைய தினம் நடைபெற இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மாடுகளின் உரிமையாளர்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக தகவலை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மாரிச்சாமி. வணக்கம் மாரிச்சாமி. காளை உரிமையாளர்களுடைய போராட்டத்திற்கு என்ன காரணம்? அங்க இருக்கக்கூடிய கள விவரங்களை பதிவு பண்ணுங்க. உலக புகழ் பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி என்றாலே மக்கள் மனதில் நீங்காத இடம்பெற்றிருப்பது அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு. இது உலக புகழ் பெற்ற ஜல்லிக்கட்டு. இந்த ஜல்லிக்கட்டு போட்டி இந்த வருட 2025ஆம் ஆண்டிற்கான ஜல்லிக்கட்டு போட்டி நாளை நடைபெற இருக்கிறது. மதுரை மாவட்டத்தில் தொடர்ச்சியாக 3 ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடந்து வருகிறது. இதில் நாளை உலக புகழ் பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு. இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் உள்ளூர் மாடுகள் அலங்காநல்லூர் மற்றும் அதை சுற்றி உள்ள கிராமத்து மாடுகள் யாருக்கும் அந்த மாடுகள் பங்கேற்பதற்கு டோக்கன் வழங்கவில்லை என கூறி காளை உரிமையாளர்கள் தற்போது அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு வாடிவாசல் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தரையில் அமர்ந்து காளை உரிமையாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இவர்களுடைய கோரிக்கை எல்லாம், அதாவது அலங்காநல்லூரில் போட்டி நடைபெறுகிறது, அதை சுற்றியுள்ள பகுதிகளான அலங்காநல்லூரின் சுற்றியுள்ள கிராமங்களில் உள்ள அங்கு அதிகமாக காளை வளர்ப்பவர்கள் இருக்கிறார்கள். அந்த காளைகளுக்கு டோக்கன் தரவில்லை, அந்த காளைகளுக்கு அனுமதிக்கான அந்த அனுமதி சீட்டு தரவில்லை என கேட்கிறார்கள். மதுரை மாவட்ட நிர்வாகம் சார்பில் இது அரசாங்கம் சார்பில், அதாவது தமிழ்நாடு அரசு சார்பில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு. அதுபோக மதுரை மாவட்டத்தில் நடைபெறும் 3 ஜல்லிக்கட்டுமே தமிழ்நாடு அரசு சார்பில் நடைபெறுகிறது. அதற்கான அரசாணைகள் எல்லாம் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதன்படி பார்க்கும் பொழுது மதுரை மாவட்ட நிர்வாகம் ஏற்கனவே அறிவித்திருந்தது போல 10,000க்கும் மேற்பட்ட காளைகள் ஆன்லைனில் அந்த அனுமதி கோரி விண்ணப்பித்திருந்தார்கள். அந்த அனுமதி கோரி விண்ணப்பித்திருந்ததில் அதிலேயே கேட்கப்பட்டிருக்கிறது, அவர்கள் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு, அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு, பாலமேடு ஜல்லிக்கட்டு, எந்த ஜல்லிக்கட்டில் அந்த காளை இடம்பெற வேண்டும் என அதை குறிப்பிட்டிருப்பார்கள். அந்தந்த ஊருக்கு, அதாவது அவனியாபுரத்தில் 1100 மாடுகள், அதே போல இன்று நடைபெற்ற பாலமேடு ஜல்லிக்கட்டில் 1000 மாடுகள், அதே போல நாளை நடைபெற உள்ள அந்த உலக புகழ் பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் 1100 மாடுகள். இது ஏனென்றால் காலை 6:30 மணிக்கு, நேற்று அவனியாபுரத்தில் காலை 6:30 மணிக்கெல்லாம் போட்டி துவங்கிவிட்டது. மாலை 6:30 மணி வரை போட்டி நடைபெற்றது. அந்த அளவில் கூட 1000 மாடுகள் தான் அவிழ்க்க முடிந்தது. 900 மாடுகள் அவிழ்க்க முடிந்தது. இன்று நடைபெற்ற பாலமேடு ஜல்லிக்கட்டு கூட காலை 7:30 மணிக்கு துவங்கிவிட்டது. அதே போல 5:30 மணிக்கு முடிவடைந்து விட்டது. ஒரு 900 மாடுகள் அவிழ்க்க முடிந்தது. அதே போலதான் இந்த ஜல்லிக்கட்டிலும், அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டிலும் ஒரு 1100 மாடுகள் அனுமதி அளித்துள்ளார்கள். அந்த அனுமதி அளித்ததில் ஆன்லைன் விண்ணப்பத்தில் மூலமாக அனுமதி அளித்துள்ளார்கள். அந்த உள்ளூர் மாடுகளுக்கு முன்னுரிமை தர வேண்டும். ஏனென்றால் இதற்கு முன்பு, அதாவது கடந்த 5 வருடங்களாகத்தான் இந்த ஆன்லைன் முறையெல்லாம் வந்திருக்கிறது. அதற்கு முன்பாக கிராமத்து கமிட்டியினர் அந்த ஜல்லிக்கட்டை நடத்துவார்கள். அப்படி நடத்தும் பொழுது அந்த கிராமத்து கமிட்டியில் எந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுடைய மாடுகளுக்கு முன்னுரிமை அளிப்பார்கள். அந்த கிராமத்தில் வளரும் மாடுகளுக்கு முன்னுரிமை அளிப்பார்கள். ஏனால் அந்த கிராமத்திலேயே வளர்கிறது மாடு, அந்த கிராமத்தில் உள்ள நடைபெறும் அந்த ஜல்லிக்கட்டில் இடம்பெறவில்லை என்றால் அவர்களுக்கு அது ஒரு மரியாதை குறைவான பிரச்சனையாகிவிடும். ஆகவே அந்த உள்ளூர் மாடுகளுக்கு அனுமதி தரவில்லை என்பதற்காக சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக இந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள். நன்றி மாரிச்சாமி, உங்களுடைய கள விவரங்களுக்கு.